இதுதான் அந்த காய் அதிகமாக இருக்கு. எடுக்கணுன்றதுக்காக மரத்து மேலே ஏறிட்டேன். பாருங்கள், இங்கே ஒரு பழம் இருக்குது. வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காட்டு பாவக்காய் பறிக்க போகிறோம். நிறைய இடத்த போய் பார்த்துட்டு வந்தேன், இல்லை அந்த கொடியே இல்லை. ஒரே ஒரு கொடி மட்டும் பார்த்தேன், அதில் காய் இருக்குது. எவ்வளோ கிடைக்குன்னு தெரியல, பறித்து பார்ப்போம். இந்த இடத்த பாருங்கள், ஒரே ஒரு பிஞ்சு இருக்குது, மேலே இருக்குது. கேமராவில் தெரியாது சரியா, பறித்து காட்டுறேன். இதுதான் அந்த காய் அதிகமாக இருக்க மாதிரி தெரில. இந்தமாரி வந்து ஒரு 5 காய் கிடச்சா கூட போதும் ஒரு குழம்புக்கு. மற்ற காய்க்கு இந்த காய்க்கு என்ன வித்தியாசம்னா, மற்ற காய் கசப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும், இதில் கசப்பு தன்மை வந்து கம்மியாக இருக்கும். எல்லோரும் சாப்பிட்லாம். இன்னொரு காய் பறிச்சாச்சு. இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதோட மேலே இருக்குது கொடி. அது கேமரா குவாலிட்டியில் எங்காட்டியும் அது வந்து உங்களுக்கு தெரியாது. நான் பறித்து காட்டுறேன். வீடியோ எடுக்கணுன்றதுக்காக மரத்து மேலே ஏறிட்டேன். பாருங்கள், இங்கே ஒரு பழம் இருக்குது, இங்கே ஒரு 3 காய் இருக்குது. அப்போ மேலே ஏறியும் சரியாக அது கிளியரன்ஸ் தெரியல. இங்கே ஒரு காய் இருக்குது, நிறைய காய் இருக்குது. இதோ இங்கே ஒன்று இருக்குது. வெயில் ஆப்போசிட்டில் அடிக்கிறதால சுத்தமாக ஒன்றுமே கேமராவில் தெரியல. கொஞ்சம் காய் கிடச்சிருச்சு. ஒரு குழம்பு வைக்கிற அளவுக்கு காய் கிடச்சிருக்கு. ஒரு சில பொருட்கள்லாம் காசு கொடுத்தாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்களா, அந்தமாரி இந்த பாவக்காய் காசு கொடுத்து வாங்கணும்னு நினச்சாலும் கிடைக்காது. சிட்டியில் சென்னை அந்தமாரி இடத்துல கிடைக்கும். இந்தமாரி நம்மள மாதிரி ஏரியாவில் வந்து காசு கொடுத்தாலும் கிடைக்காது. ஒரு பழம் கிடச்சிருக்கு, நல்லா விதை சூப்பராக இருக்குது. இதை போய் நடப்போகிறேன். ஏற்கனவே நிறைய நான் நட்டு வச்சுருக்கேன். அது என்னென்ன நட்டு வச்சுருக்கேன்னு காட்டுறேன். இதையும் நடப்போகிறேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நான் பாவக்காய் கொடி நட்டு வச்சுருக்கேன். வீட்டு பாவக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாவக்காய் கொடி. இதுதான் அந்த கொடி. இப்போ இது கூடவே வந்துட்டு இந்த காட்டு பாவக்காவும் நான் நடப்போகிறேன். அது மட்டும் இல்லாமல் கரும்பெல்லாம் கொண்டு வந்து நட்டு வச்சுருக்கேன். இப்போ தான் 1 வாரம் ஆச்சு, ஆனால் நல்லா உயரமாக வளர்ந்து வந்துட்டுருக்குது. கத்தாழை தான் நான் வளர காணோம். கத்தாழைக்கு தண்ணியே ஊற்றுல வளர்ந்துருன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொண்டு வந்து வச்ச உடனே செத்து போச்சு. சாகலை, வளர்ந்து வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடி மோசம்பின்னு சொல்லுவோம் இல்லையா, அது சும்மா வச்சேன், சாப்பிட்டு அந்த விதையை கொண்டு வந்து வச்சேன். இதுவும் வளர்ந்து வந்துடுச்சானா. பெரிய மரமாக வருமானு தெரியல, பார்ப்போம். கொட்டையை தனியாக எடுத்தாச்சு. பழம் நல்லா முத்தின பழம். இதில் முளப்பு தெரியுதுங்களா, பச்சை பச்சையாக தெரியுது பாருங்க, பச்சை பச்சையாக தெரியுது. ஆல்ரெடி வந்து கொட்டையில் முளப்பு வருது. அதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அப்படி வச்சுட்டு சும்மா லேசாக வச்சா போதும். இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே மண்ணை தள்ளிட வேண்டியதான். ஒன்றும் பண்ண தேவையில்ல, அவ்வளோதான். இந்த பாவக்காய் கொடி அப்படி தான் வச்சேன், வந்துடுச்சு. என்ன ஒன்றா முளைச்சி வரும்போது அந்த அணில் வந்து கடிக்கும். 1-2 விதை வச்சோம்னா அதை கடிச்சிட்டு போய்டும். இங்கே நிறையா இருக்கிறதால கொஞ்சம் கடித்தாலும் கொஞ்சம் முளைச்சிக்கும். அது மட்டும் இல்லாமல் முருங்கை கட்டை எடுத்துன்னு வந்தேன், முருங்கை மரம் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தோட்டத்தில் இப்போ தான் காய் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிட்டே இருக்குது. பிஞ்சாக இருந்துச்சு, எல்லாம் இப்போ தான் ஓரளவுக்கு சைஸாக வந்துட்டுருக்கு. ஏற்கனவே ஒரு முருங்கை மரம் இருக்குது, செத்து போச்சுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் அங்கே பாருங்கள் முளை போட்டு வருது. அது பக்கத்துலேயே வைக்க போகிறேன். அப்படியே சும்மா வச்சுட்டு மண்ணை தள்ளிட்டா போதும். நிறைய இடத்த பார்த்திங்கன்னா பாவக்காய் கிடைக்கும். இந்த தடவை பார்த்திங்கன்னா பாவக்காய் கொடியே காணோம். ஸோ கொஞ்சம் பறித்தோம், குழம்பு செய்ய போகிறோம். இந்த பாவக்காய் வந்து சாப்பிடலாம். இன்னொரு பாவக்காய் பார்த்திங்கன்னா கசப்பு அதிகமாக இருக்கும், அதை சாப்பிட மாட்டாங்க. இதில் கசப்பு தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் வெள்ளத்தை சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. நீங்கள் இந்தமாரி காட்டு பாவக்காய் பறித்து சாப்பிட்ருக்கீங்களா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை தட்டி விடுங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.